இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னுடைய அடுத்த சம் பாருங்க. √2 into x square minus 7x plus 5 √2 is equal to 0. இந்த ரூட்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபேக்டரைசேஷனாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடாக இருந்தாலும் சரி, நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கணும், அதோட வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே √2 இருக்கிறதுனால இந்த மொத்த ஈக்குவேஷனையும் √2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ இதையும் √2ஆல டிவைட் பண்ணணும், இதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். இதை பண்ணும்போது என்ன வரும்? எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/√2 into x பிளஸ் இங்க √2 இருக்கிறதுனால டிவிஷன் பண்ணும்போது √2 கேன்சல் ஆயிடும். ஸோ 5 is equal to 0. இப்போ நமக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/√2 into x is equal to எக்ஸை நம்ம தவிர கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடணும். அப்போ +5 அந்த பக்கம் முடிஞ்சுன்னா -5. இங்க மைனஸ் வந்திருக்கு. அப்ப a minus b whole square ஃபார்முலா தான் எழுதணும். ஸோ a minus b whole square ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இப்படி வரும். ஏன்னா இங்க மைனஸ் வந்துருந்துச்சுன்னா மைனஸ் வரும், பிளஸ் வந்துருந்துச்சுன்னா பிளஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. ஸோ அப்ப a அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏவுக்கு பதில் எக்ஸ், அப்ப எக்ஸ் ஸ்கொயர் a ஸ்கொயருக்கு பதில் இருக்கு. அடுத்தது 2 into a into b, 2 into a into b, a வந்துருச்சு, 2b தான் இல்ல. so 2b is equal to 7/√2. அப்ப b னுடைய வேல்யூ 7/2√2 ஸ்கொயர் பண்ணுங்க. 7/2√2 the whole square. 7 square by 2 square into √2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். so 49/4 into 2 8. இதான் b ஸ்கொயரோட வேல்யூ. இப்ப ரெண்டு சைடும் 49/8 பிளஸ் பண்ணிக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/√2 into x plus 49/8 is equal to -5 plus 49/8. இது மைனஸ் இருக்கு. அப்ப a minus b whole square ஃபார்முலா அங்க எழுதி இருக்க மாதிரி a க்கு பதிலா x, b னுடைய வேல்யூ அங்க இருக்கு, பார்த்தாலே தெரிஞ்சிடும். 7/2√2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதை தான் நம்ம அங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். is equal to எல்சிஎம்மா 8 எடுத்துட்டீங்கன்னா -40 plus 49. so x minus 7/2√2 the whole square is equal to 9/8 -40 plus 49. அடுத்த ஸ்டெப் x minus 7/2√2 is equal to, இப்போ ஸ்கொயர் வேணும்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்ப 9/8. இந்த 9/8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 into 2 அப்படின்னு எழுதிக்கங்க 8. அப்பதான் நம்மளால ரூட் அவுட் எடுக்க முடியும். ஏன்னா 8ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, ஒரு முழு வர்க்கம் கிடையாது. அடுத்த ஸ்டெப் பாருங்க. x மைனஸ் 7/2√2 is equal to பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கங்க. இதுதான் இதனுடைய வேல்யூ. அப்ப 3 ரூட் அவுட் வெளியே எடுத்தா 3, சாரி 9 ரூட் அவுட் வெளியே எடுத்தா 3, 4 ரூட் அவுட் வெளியே எடுத்தா 2, √2 எடுக்க முடியாது, இப்படி கிடைச்சது. இப்போ இதை ரெண்டா பிரிச்சுக்கணும். முதல்ல x மைனஸ் 7/2√2 ஈக்குவல் டு 3/2√2 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். அடுத்தது x மைனஸ் 7/2√2 ஈக்குவல் டு -3/2√2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துப்போம். முதல்ல எக்ஸனுடைய வேல்யூ 3/2√2, -7/2√2 போயிடுச்சுன்னா +7/2√2 கிடைக்கும். சேம் டினாமினேட்டர் இல்லையாப்பா, எழுதிக்கங்க. 7 + 3 10. ஸோ இது எப்படி எழுதலாம்? 1 2 5 2s. அப்போ என்ன வரும்? 5/√2 அப்படின்னு எக்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. இன்னொன்று x is equal to -3/2√2 plus 7/2√2 வரும். இந்த மைனஸ் அந்த பக்கம் போகும். சேம் டினாமினேட்டர். ஸோ -3னா 4, இதை கேன்சல் பண்ணா 2. ஃபர்தரா பாருங்க, இந்த 2/√2 இருக்கு, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எப்படி எழுதலாம்? √2 into √2ன்னு எழுதலாம், by √2. √2 மல்டிப்ளை 2 கிடைச்சிடும். ஒரு 2க்கு ஒரு 2. அப்போ எக்ஸனுடைய இன்னொரு வேல்யூ √2. ஸோ அப்போ எக்ஸனுடைய சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 5/√2ன்னு ஒரு சொல்யூஷன், √2 அப்படின்னு ஒரு சொல்யூஷன். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல இது போடுறது ஒரு மெத்தட். புரியுதாப்பா? ரைட்.